அப்போ நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் வெர்டூன், வேர்டன் போர். Between February and July 1916, the German attacked Verdun, the famous fortress in the French line. 1916 ஆண்டு பிப்ரவரிக்கு ஜூலைக்கும் இடையே ஜெர்மனியர் பிரான்சின் முக்கிய கோட்டையான வேர்டனை தாக்கினர். பிரான்சினுடைய முக்கிய கோட்டை இருக்கின்ற வேர்டனை தாக்கினர். In the 5-month battle of Verdun, 2 million men took part and half of them were killed. 5 மாத காலம் நடைபெற்ற வேர்டன் போரில் 2 மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தனர். In the 5-month battle of Verdun, 2 million men took part and half of them were killed. அவர்கள் சரிபாதி வீரர்கள் கொல்லப்பட்டனர். The British offensive against the Germans secured near the river and Somme. அப்போ ஜெர்மனிக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் சோம்பி நதிக்கரை அருகே நடைபெற்றது. சோம்பி ரிவர், சோம்பி அப்படின்னா சோம்பி நதிக்கரை வரையே நடைபெற்றது. In this 4-month battle of Sombie, Britain lost 20,000 men on the first day. 4 மாத காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்து 20,000 வீரர்களை இழந்தது. The Battle of Verdun, however, dissented the hotness of the war in favor of the Allies. இருந்த போதிலும் வேர்டன் போர் மூலம் உலகப் போரில் நேச நாடுகளே வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது. வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட், கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனைப்பு. இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் அண்ட் defeated the Austrians. கிழக்கு முனையில் ரஷ்ய படைகள் ஆஸ்திரிய படைகளை மீண்டும் மீண்டும் தோற்கடித்தன. But the Russian were in turn defeated by the Germans. அதே சமயம் ரஷ்ய படைகள் ஜெர்மன் படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. Russia had the worst trained and equipped army and therefore Russian and losses were the greatest. ரஷ்ய இராணுவம் மோசமாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததாலும் போதுமான போர் தளவாட முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருந்ததாலும் பெருமளவு இழப்பை சந்தித்தன. In 1917, the Tsarist regime in Russia was overthrown in a revolution. 1917 சார் மன்னரடி ஆட்சி மாபெரும் அக்டோபர் புரட்சியின் மூலமாக தூக்கி வீசப்பட்டது. ரெவல்யூஷன், அக்டோபர் ரெவல்யூஷன். ரஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கான்சிக்வன்ஸ்லி இட் சைன் 30 ப்ரெஸ் ரிட்டோக். அந்த லைன் பண்ணிக்காங்க. ப்ரெஸ் ரிட்டோக் 3rd March 1918 with Germany. ரஷ்யாவிற்கு அமைதி தேவைப்பட்டதால் ஜெர்மனியோடு 1918 மார்ச் 3ஆம் நாள் ப்ரெஸ் லிட்டோக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு போரிலிருந்து விலகியது ரஷ்யா. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸு மைனர் அண்டு தியோடர்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட், சிறிய போர் அரங்குகள். மைனர் தியேட்டர்ஸ் ஆஃப் வார், சிறிய போர் அரங்குகள். இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னா மத்திய கிழக்கு. Turkey also fought on the side of the Central Powers. மைய நாடுகளும் சேர்ந்து துருக்கி போரிட்டது.
Though Turkey met with initial success and the Allies suffered reverses, particularly in Macedonia and Gallipoli, ultimately Turkey was defeated. நேச நாடுகள் பின்னடைவுகளை தொடக்கத்தில் வெற்றிகளை பெற்றாலும் நேச நாடுகள் பின்னடைவுகளை குறிப்பாக மெசமடோமியா, காலிபோலி ஆகிய இடங்களில் சந்தித்தாலும் இறுதியில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. The Turks tried to attack Suez Canal but were and repulsed. ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துருக்கிய சுயஸ் கால்வாயை தாக்க முயன்றனர். அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர் துருக்கியர். Britain attacked Turkey in Iraq and later in Palestine and Serbia. இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் துருக்கிய படைகளுடன் போரிட்டது. In the past அப்போ தூர கிழக்கு. China also joined the allies. சீனா நேச நாடுகள் அணியில் சேர்ந்தது. Japan was able to capture the province of Gyasou given by the Germans to China in the province of Shandong. சாண்டோங் மாகாணத்தில் சீனாவிற்கு ஜெர்மனி வழங்கிய கியாசோ பகுதியை ஜப்பான் கைப்பற்றி கொண்டது. There was no war in the Far East. தூர கிழக்கு பகுதியில் வேறு போர்கள் இல்லை. Japan made use of the acquisitions to threaten China into ceding valuable consciousness and privileges. இச்சூழலை தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பயனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுக்கொண்டது. நெக்ஸ்ட் டைட்டில் இந்த பால்கன் பகுதி. இந்த ஆஸ்திரியா German army in coordination with Bulgaria crushed Serbia. ஆஸ்திரியா ஜெர்மனிய படைகள் பல்கேரியாவின் ஒருங்கிணைப்பதோடு செர்பியாவை முற்றிலுமாக நசுக்கின. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். செர்பியா ஜெர்மனி ஆட்சியின் கீழ் வந்தது. Romania watched the course of the war and in August 1916 joined the Allies. போரின் போக்கை கண்காணித்த ருமேனியா 1916 ஆகஸ்டில் நேச நாடுகள் அணியில் இணைந்தது. ருமேனியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்திரியா ஜெர்மன் ஆக்குபேஷன். ஆனால் ருமேனியா ஆஸ்திரியா ஜெர்மன் படைகளால் கைப்பற்றப்பட்டது. தேங்க்யூ.